எல்லாத்துக்கும் வணக்கங்க. முள்ளங்கி கூட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நல்லா தண்ணி விட்டு 4 தடவை கழுவிக்கணுங்க. கழுவி விட்டுடணுங்க. இப்போ 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ விளக்கெண்ணெய் விட்டுருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போ குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ 2 வெங்காயம் பொடிசாக நறுக்குனதை போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி பொடிசாக நறுக்குனதை போட்டிருக்கேங்க. இப்போ கல் உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாங்க. 1/2 கிலோ முள்ளங்கி வாங்கியிருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி துருவிக்கலாங்க. இப்போ பெருங்காயம் பொடி போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. குக்கரை மூடி 5 விசில் விட்டுருக்கேங்க. இப்போ அதுங்காட்டி மிக்சியில் 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. குக்கரில் 5 விசில் வந்தது. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அது அடங்கினதும் விசில் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் கொரப்பாக அரைச்சதை போட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியை விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுங்க. வெந்ததும் இப்போ தாளிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேங்க. இப்போ காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேங்க. பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி வணங்கினதும் தாளிச்சதை முள்ளங்கி கூட்டில் கொட்டிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க.